ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வேம்பியர் படம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேம்பியர் கான்செப்ட் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா செத்துட்டாங்க. ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ஹீரோவையும் பயங்கரமாக புல்லிங் பண்ணுற ஒரு கேங்கு. என்னடா இவனுங்க எப்போ பார்த்தாலும் புல்லிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இவனுங்களை ஏதாவது பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப கானில் இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்டில் ஒரு வேம்பியர் இருக்கிறது தெரிய வருது. அவனுங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து இந்த வேம்பியர்ட்ட கொடுத்து கொன்னுறலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் போட்டு இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து கரெக்டா கொன்னாங்களா இல்ல இவங்களே அந்த வேம்பியருக்கு பலியானாங்களா அப்படின்ற கதையை சொல்ற படம் தான் தி ஷெட். இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனர். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோசியல் மீடியாவில் நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணீங்க. இப்போ அவங்க நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல விடிய காலையில ஒரு காட்டுல ஒரு ஹண்டர் தான் காட்டுறாங்க. அவன் கையில துப்பாக்கி இருக்குது, இருந்தாலும் எதையோ ஒன்று பார்த்துட்டு பயந்து ஓடி வர மாதிரி ஓடி வரான். அப்படியே அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி நிற்கும் போது கேமராவை இந்த ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க. அந்த பின்னாடி பக்கம் பார்க்கும்போது ஒரு உருவம் நல்லா பெருசா நின்றுட்டு இருக்குது. எப்பா நம்மளால இனிமே இது கூட சண்டை போட முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த உருவம் நிற்குது. அதை பார்க்கும்போதே பாருங்க ரொம்பவும் கொடூரமா இருக்குது. அப்படியே இவனை தூக்கி கழுத்தை கடிச்சு ரத்தத்தெல்லாம் உரியுது. டக்குன்னு இவனை கீழே விட்டுட்டு கதற ஆரம்பிக்குது. என்னன்னா இது ஒரு வேம்பியர் ஆட்டுது. சூரிய ஒளி இது மேல பட்டோன்னு எரிச்சல் தாங்காம கத்த ஆரம்பிக்குது. எப்பா இதுதான்டா நல்ல சான்ஸ், பேசாம இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணும்போது சூரிய ஒளி அவன் மேலேயும் படுது. அவன் உடம்பு எரிய ஆரம்பிக்குது. என்னன்னா இது கடைசியில அவனும் வேம்பியராவே மாறிட்டானாட்டுது. இப்ப அந்த வேம்பியர் மேல சூரிய ஒளி பட்டு மொத்தமா அந்த வேம்பியர் எரிஞ்சு அழிஞ்சு போகுது. இவன் அந்த காட்டுல இருக்கிற மரத்தோட நிழலை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு வர்றான். அப்ப அந்த இடத்துல நடுக்காட்டுல ஒரு ஷெட்டை பாக்குறான். எப்பா நம்ம உயிர் பழக்கிட்டா உள்ள போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு அந்த ஷெட் ஹவுஸ்க்குள்ள போயிடுறோம். அப்படியே இந்த படத்தோட டைட்டிலும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, தி ஷெட்னு. இப்போ ஒரு வீட்டுல ஒரு அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட அம்மா தான். டே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எழுந்திரி அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறாங்க. அம்மா இன்னைக்கு சனிக்கிழமைமா, இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிக்கிறான். அப்படியே அவன் ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதெல்லாம் இவன் பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா வந்து மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. இந்த கேன்சர்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அது மாதிரி. இந்தாண்ட பக்கம் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க அப்பா வந்து கன் எடுத்து அவரோட வயலே அவர் வச்சுட்டு ஷூட் பண்ணி அங்கேயே செத்து போறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே துடிச்சு பிடிச்சி கண்ணு முடிக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து எல்லாமே கனவு. இது எல்லாமே இவனோட பாஸ்ட்ல நடந்த விஷயம். இவனை தூங்க விடாத ஒரு கனவா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, இன்னைக்கு நம்மள இந்த கனவு தூங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவனோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க திறக்கிறாங்க. இவர் யாரு அப்படின்னா இவனோட தாத்தா தான். இவங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் இவங்க தாத்தா தான் இவனை கேர் பண்ணி வளர்த்துட்டு இருக்கிறாரு. இவரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் மிலிட்ரிமேன்னாவே சொல்ல தேவையில்ல, டிசிப்ளினர் ரொம்பவும் எதிர்பார்ப்பாங்க. இவன் பாத்தீங்க அப்படின்னா ரூமை குப்பையா வச்சிருக்கான். டேய் என்னடா ரூம் இப்படி குப்பையா வச்சிருக்கிறேன்னு அவர் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கும் போது இவன் எதுவுமே பேசாம இருக்கிறான். என்னடா நான் இவ்வளவு பேசுறேன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறேன்னு இவனை கழுத்தை பிடிச்சிட்டு செவுத்துல போய் ஒட்ட வச்சாரு. ஆனா என்ன பண்றது, எதுவுமே பேசாம அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். வெளியே பாத்தீங்க அப்படின்னா இவன் போகும்போது பக்கத்துல அந்த ஷெட் இருக்குது. இந்த ஷெட் எந்த ஷெட்டுன்னு தெரியுதுல, ஒரு வேம்பியர் வந்து புரிச்சுல அந்த ஷெட் தான். இப்ப இவன் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு ரெட் கலர் கார் வருது. அந்த கார் இவனை இடிக்கிற மாதிரி வந்துட்டு கிராஸ் பண்ணி போகுது. இவனுங்க யாரு அப்படின்னா இவங்க ஒரு 3 பேர் கொண்ட கேங் ஆட்டுது. பயங்கரமா புல்லிங் பண்ணிட்டே இருப்பானுங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ அந்த பதட்டத்துல நேரா எடுத்துட்டு போய் ஒரு போலீஸ் ஜீப்லயே அந்த சைக்கிள சொருவிடுறாரு. உடனே அந்த போலீஸ்காரர் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. யாரா அந்த பைத்தியக்காரன், சைக்கிள் ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்னு கீழே பிடிச்சி அவர் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு போலீஸ் இருப்பாங்களாடுது. அவன் வந்து விடு நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. இதுலயே நமக்கு புரியுது இந்த போலீஸ்காரங்களுக்கு நம்மளோட ஹீரோவை தெரிஞ்சிருக்குதுன்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு போறோம். உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க யாரு அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோயினி. நம்ம ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே இவர் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அந்த கார்ல 3 பேர் வந்தானுங்களா, அவனுங்க தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு பையனை பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த பையன் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடியாரு. என்னடா நினைச்சிட்டீங்க, எப்ப பார்த்தாலும் எங்க கூட ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க, வேற வேலையே இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான கைகலப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு பிரின்சிபல் வந்துடுறாரு. டே இது ஸ்கூலு, இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, எனக்காவது ஒரு நாளைக்கு நீங்க பெருசா மாட்டினீங்க அப்படின்னா உங்களை வச்சு செஞ்சிருவோம்னு சொல்லி அவனுங்களை அங்கிருந்து பிரிச்சு அமுச்சு விடுறாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோம்னா நேரா பரன் மேல உட்காந்து ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இது என்ன போட்டோ அப்படின்னா அவங்க அப்பா அம்மா போட்டோ, அவரோட கிரஷ் போட்டோ, இதெல்லாம் அவர் எடுத்து வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து அவங்க தாத்தா கத்துறாரு. சார் வந்தோடனே எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களா, நேரா ஆடிட்டு போய் உங்களோட ரூம்ல உட்காந்துக்குவீங்களா, கீழே எல்லாம் வேலை வந்து சைடா வாடாங்கும் போது அவன் கையில ஒரு கத்தி வச்சிருக்கிறான். கான்ல ஒரு பக்கம் தூக்கி
ஏறிறான். அது கரெக்டா போய் அந்த மார்க்ல உட்காருது. இவனும் கீழே இறங்கி வரான். என்ன வேலை அப்படின்னா இந்த நாயை வந்து வாக்கிங் கூட்டு போகணுமா, அதுதான் வேலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நாயை கூட்டிட்டு வெளியே வாக்கிங் வரான். அப்போ அந்த நாய் வந்து அந்த ஷெட்டு பார்த்து பயங்கரமா குறைக்குது. இந்த ஷெட்டு எதுன்னு தெரியுதுல, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு வேம்பியர் உள்ள போனுச்சுல, அந்த ஷெட்டு தான். நீயே இதை பார்த்து குறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள என்ன இருக்குதுன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான உருவம் இவனை கடிக்கிறதுக்கு அவசரம் வரும்போது நடுவுல ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியா சூரிய ஒளி வந்துட்டு இருக்குது. சூரிய ஒளி தாண்டி தான் அந்த உருவத்தால வர முடியாது இல்ல. அவன் அங்கிருந்து எப்படியோ வெளியே தப்பிச்சு ஓடியாந்துறான். என்ன கன்றா விடாது, இவ்வளவு கோரமா இருக்குது, இங்க பாரு உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பாருன்னு சொல்லி அந்த நாயை அவுத்துறான். அந்த நாய் ஷெட்டுக்குள்ள ஓடி பயங்கரமா குலைக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய் பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் எல்லாம் நிக்குது. இப்ப பொறுமையா அந்த டோர் ஓபன் ஆகி அந்த நாயோட தலை மட்டும் வெளியே வந்து விழுது. இதை பார்த்தா என்ன பண்றது, அவ்வளவுதான். இவன் கத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடி எதையாவது ஒன்று எடுத்துட்டு போய் அதை அட்டாக் பண்ணலான்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவனோட தாத்தா வராரு. டேய் எங்கடா என் நாயை வாக்கிங் கூட்டு போனியே, நீ மட்டும் வந்து எறும்பு மாதிரி நின்றுட்டு இருக்குங்கும் போது, ஐயோ தாத்தா வெளியே அந்த ஷெட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, நம்ம நாயை அது கொன்றுச்சுங்கும் போது, எது ஏன் நாயை கொன்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. பின்னாடி இருக்கிறான் அந்த தாத்தா முன்னாடி ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. தாத்தா உள்ள போவாத தாத்தா, அது நாயவே கடிச்சு துப்பிருச்சு தாத்தாங்கும் போது, டே பேசாமறா என் நாயை கொன்றுச்சு, எப்படி அதை நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. உள்ள போன உடனே இவரு கதற சத்தம் கேக்குது. அப்படியே அந்த ஷெட் டோர் ஓப்பன் ஆகி இவர் வெளியே வந்து விழுறாரு. இவனும் அந்த தாத்தாவை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துடலான்னு ட்ரை பண்ணும் போது அந்த வேம்பியர் அந்த தாத்தாவை தரன்னு உள்ள இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், தாத்தா கதை முடிஞ்சு போச்சுன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போய் அந்த நாய் சங்கிலி வச்சு டோரை நல்லா லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு வீட்டுக்குள்ள வர்றான். டயல் பண்ணும் போது ஒரு ரிப்போர்ட்டை பாக்குறான். என்னன்னா ஒரு கண்டிஷனல் பெயில்ல இப்பதான் வெளியே வந்திருப்பான். ஆல்ரெடி இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணி உள்ள போயிருப்பான் போல. இந்த டைம்ல போலீஸ்க்கு கால் பண்ணா யார் சந்தேகப்படும், இவனை தான் சந்தேகப்படும். ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணாம இவன் என்ன பண்றான்னா நேரா அந்த ஷெட்டுக்கு போய் எந்தெந்த இடத்துலலாம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குதோ அந்தந்த இடத்துல ஆணி வச்சு நல்லா க்ளோஸ் பண்றான். ஏன்னா உள்ள இருக்கிற அந்த மிருகம் என்னன்னு இவனுக்கு தெரியல. வெளியே வந்து இவனையும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவன் பெட்ல வந்து நல்லா தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னே அவனுக்கு புரியல. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் சோகமா உட்காந்து இருக்கிறத பாட்டு இவனோட கிரஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டே என்னடாச்சே மறுபடியும் அந்த கேங் கூட எதுவும் சண்டையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த கேங் வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி போட்டு பயங்கரமா கலாய்க்கிறானுங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் சரியில்லாத கேரக்டர், அதனால அதை வச்சு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறானுங்க. அவங்க கொஞ்ச நேரம் கலாய்ச்சிப்பட்டு இவங்களுக்கு சொன்னையே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினி வந்து சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது, மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துக்கு வரான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினி சரி நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன மச்சான் உன் ஆள் கூட கடலை போடலான்னு வந்திருப்ப, கரெக்டா வந்து கெடுத்து விட்டுனாங்க போது நீ பிளான் பண்ணி தாண்டா வந்த, பார்த்தவன் அப்படியே போக வேண்டியதானே, என்ன புடுங்கிறதுக்காக இங்க வந்து கத்திட்டு அவன் அங்க இருந்து போறான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவனோட ஃப்ரெண்டு வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த புல்லிங் பண்ற கேங் வந்துட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இவனுக்கு ஆத்திரம் தாங்கல, அதனால பச்சையா அவனுங்களை திட்டிடுறான். அவனுங்க இறங்கி துரத்த ஆரம்பிச்சிடறானுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடுறான். அப்படியே அந்த சீன் அங்கேயே கட் பண்ணா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்க அப்படின்னா அவனோட ரூம் ஜன்னல் வழியா அந்த ஷெட்டேவே பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டை எடுத்துட்டு அதை அடிச்சு கொண்டுலாம்னு சொல்லிட்டு போறான். அப்படியே பக்கத்துல போய் அந்த டோர் கிட்ட அவன் நின்றுட்டு இருக்கும்போது டமால்னு அந்த டோரை உடைச்சிட்டு அந்த வேம்பியர் வந்து இவனை உள்ள பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அவன் ஒரு வழியா போராடி இந்த பக்கம் இழுக்கும் போது சூரிய ஒளி அந்த வேம்பியரோட கையில பட்டோன்னா அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், அவன் அப்படியே இந்த பக்கம் தூக்கி போடுறது. எப்பா சாமி உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். என்னன்னா அவனுங்க பணம் பெரட்டி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பானுங்களாட்டுது. என்னடே என்ன போட்டு அவனுங்க அந்த அடி அடிக்கிறானுங்க, நீ என்னன்னா இங்க ஷெட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா, வாடா வந்து என்னன்னு கேள்றாங்க போது இங்க பாடுறா நீ என்ன வேணாலும் பண்ணு, தயவு செய்து அந்த ஷெட்டு கிட்ட மட்டும் போவாதங்கிறான். ஏண்டாங்கும் போது இந்த மாதிரி அந்த ஷெட்டுக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான விலங்கு இருக்குதுரா, எங்க தாத்தாவை கொண்டுருச்சு நாயை கொண்டுருச்சுன்னு இவன் நடந்தெல்லாம் சொல்லும் போதே டேய் என்னடா விளையாண்டுட்டு இருக்கிற, ஷெட்டுக்குள்ள விலங்கு இருக்குதான் வந்தவங்க எல்லாம் கொள்ளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போகும்போது டே தயவு செய்து அங்க போவாதரா, அது ரொம்ப கொடூரமா இருக்குதுரா அப்படிங்கும் போது டே இவன் நடந்து போய் அந்த ஷெட்டு உடஞ்ச டோர் வழியா பாக்குறான். அந்த மிருகம் ரொம்ப கொடூரமா அங்கிருந்து இவங்களை பாக்குது. இதை பார்த்தோன்னே அவன் பயங்கரமா பயந்துறான். டே மச்சான் என்னடா அது ரொம்ப கொடூரமா இருக்குது, என்ன வகையான ஜந்துரா இதுங்கும் போது இதுதான்டா என்னோட பிரச்சனையே, எங்க தாத்தா வேற செத்துட்டாரு, நான் பருவல்ல வெளியே வந்தேன், இதெல்லாம் சொன்னா யாரா மச்சான் நம்புவாங்கும் போது அப்ப இவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா மச்சான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு, நமக்கு வேண்டாத எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த ஷெட்டுக்குள்ள வச்சு போட்டு தள்ளிடலாங்கும் போது அட்ட பாவி நான் ஏற்கனவே பருவல்ல வெளியே வந்திருக்கிறேன், என்ன மொத்தமா கொலைகேசில உள்ள தள்ளலான்னு பாக்குறியான்னு கேட்கறான். இங்க பாரு மச்சான் நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்து தள்ளி விட்டோம் அப்படின்னா யாருக்குமே நம்ம மேல சந்தேகம் வராதுங்கும் போது இங்க பாரு நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொன்னேன், இது நீ வெளியே கூட சொல்லக்கூடாதுடா போடா இங்க இருந்துன்னு சொல்லி அமுச்சு வச்சிடறான். இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே மிட் நைட்ல பாத்தீங்க அப்படின்னா இவளோட கிரஷ் வந்து முன்னாடி நிக்கிறா. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிறங்கும் போது அவ அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா பக்கத்துல வந்து இருக்கும் போது இவனும் அப்படியே கொஞ்சம் தப்பு பண்ணலாம்னு ட்ரை
ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அவ ஜோம்பியா மாறிடுறா. என்னன்னு துடிச்சு பிடிச்சி கண்ணு முழிக்கிறான். விடிஞ்சிருச்சு ஆட்டுக்குது. சே கனவு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா காலை பிடிச்சி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. இவன் கீழே விழுந்துடுறான். கையில பார்த்தா அப்படின்னா ஒரு கத்தி வேற வச்சிருக்கிறான். அதை வச்சுட்டு மூஞ்சிலே ஒரு கோடு போட்டுட்டு இருந்திருப்பான் ஆட்டுக்கு. சே இந்த வேம்பியரால பைத்தியக்காரனாவே மாறிட்டோம். இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு போய் அந்த ஷெட்டுக்கு மேலே ஏறி ஓட்ட போடுறான். அந்த ஓட்ட வழியா சன்லைட் உள்ள போனோம்னா அந்த உள்ள இருக்கிற வேம்பியர் வந்து கதற ஆரம்பிக்குது. வலிக்குதா? எனக்கு இப்படிதான் வலிக்குது, இன்னையோட உன் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஓட்டையா போட்டுட்டு இருக்கிறான். சன்லைட் உள்ள வர வர அது கதறுது. ஒரு கட்டத்துக்கு மேல டயர்டாகி போய் வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்துல எவன்டா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தா போலீஸ் வந்துருக்குது. வாங்கங்கும் போது ஆமா உங்க தாத்தா எங்கன்னு கேட்குறாங்க. இல்ல தாத்தா வெளியே போனாரு இன்னும் வரலங்கும் போது சரி கதவை திற அப்படிங்கிறாங்க. இவனும் திறக்கிறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இவரை நீ பாத்துருக்கிறியா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. அவரோட ஃபார்ம் ஹவுஸை நைட் நேரத்துல நிறைய மிருகங்கள்லாம் வந்து அராஜகம் பண்ணுது. அதுக்கெல்லாம் நரிங்க தான் காரணம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நரிங்களை தேடி போயிருக்கிறாரு. போனவரு திரும்ப வரவே இல்லை. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்க தாத்தா கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன். அவர் எங்கும் போது அவர் போகும்போது எங்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல, எப்போ வருவாருன்னு தெரியலங்கும் போது ஆமா நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போது இல்ல அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கும் போது சரி கிளம்பு, நான் உன்னை என்னோட கார்ல போய் டிராப் பண்றேன்னு சொல்றாங்க. சரி ஓகே 2 நிமிஷம் நான் போய் புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போறான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ்காரங்க வந்து அவங்க தாத்தாவோட ஸ்டிக் அங்க கிடக்கிறத பாத்துறாரு. இப்போ உங்களுக்கு லைட்டா ஒரு டவுட் வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு அந்த போலீஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவன் உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா சைட்ல வந்து அவனோட ஆள் நின்றுட்டு இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அவன் அங்கிருந்து போகும்போது ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த புல்லிங் பண்ணிட்டு இருந்தானுங்களா அந்த கேங் அங்க வரானுங்க. வந்து நம்ம ஹீரோயினியை பயங்கரமா கலாய்க்கிறானுங்க. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோவால தாங்க முடியல. நேரா போய் அவனை சப்புன்னு நல்லா வச்சு விட்டுறான். மூக்கு வாயிலாம் நல்லா உடச்சு விட்டுறான். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பிரின்சிபல் வந்து பிடிச்சிடறாரு. மாட்டீங்களா? நான் தான் சொன்னல நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்பதாண்டா உங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ண, அவர் ஃபோன் எடுக்கல, அதனால போலீஸ்ட்ட சொல்லியிருக்கிறான். போலீஸ் போய் உங்க தாத்தாவை கூப்பிட்டு வருவாங்க போது எது போலீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா, அங்க என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்டு அங்கிருந்து வேக வேகமா வீட்டை நோக்கி ஓடியாராம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் வந்துட்டாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கதவை தட்டி பாக்குறாரு. எந்த ஒரு ரிப்ளையும் வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும்போது அந்த ஷெட் ஹவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஒருவேளை இங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பக்கத்துல போறாங்க. கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோ நின்றான். மேடம் அங்க போகாதீங்க, அந்த ஷெட்டுக்குள்ள ஒரு வேம்பியர் இருக்குது அப்படிங்கும் போது என்னடா பேய் கதை சொல்லிட்டு இருக்கிற, உள்ள உங்க தாத்தாவை தானே அடிச்சு வச்சிருக்கிற, இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் நீ தாண்டா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இவனுக்கு முன்னாடி காமிச்சிட்டு பொறுமையா அந்த டோரை ஓபன் பண்றாங்க. மேடம் தயவு செய்து அதை திறந்துடாதீங்கன்னு இவனு எவ்வளவோ கெஞ்சறான். ஆனா அவங்க அதை கேட்காம கரெக்டா திறந்துடுறாங்க. உள்ள அந்த வேம்பியர் ரொம்ப நாளா பசியோட இருந்துக்க மாட்டேது. வந்து அப்படியே இவங்களோட கழுத்தை கடிச்சு இவங்களோட கையை பிச்சு போட்டு அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிருது. அவ்வளவுதான், இவங்களோட கதை முடிஞ்சு. சே என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து புலம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் இவன் அடிச்சு போட்டு வந்தால அவன் பின்னாடியே ஓடியாரான். என்னடே என்ன அங்கே அடிச்சு போட்டு இங்கே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இவா இப்போ வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வரான். அப்போ கூட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, டி இங்கே பாரு இந்த இடத்த விட்டு நீ போயிடுற, இது உனக்கு சேஃப் இல்லடாங்கும் போது அவன் எதுவுமே கண்டுக்காம அடிச்சுட்டே இருக்கிறான். கரெக்டாக நம்ம ஹீரோவோட மூஞ்ச உடச்சிடலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு கண்ணு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. மரியாதையே என் ஃப்ரெண்டு மேல இருந்து கையேடுறாங்கிறான். துப்பாக்கியை பார்த்தோன்னா அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். டே இங்கே பாரு நான் விட்டுட்டேன், என்ன எதுவும் பண்ணிடாதங்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல நீ அந்த ஷெட்டுக்குள்ள போடாங்கிறான். எது ஷெட்டுக்குள்ளேயாங்கும் போது நீ முதல்ல வாய முடுறா அப்படிங்கிறான். போ முதல்ல நீ ஷெட்டுக்குள்ள போங்கிறான். அவன் அப்படியே பக்கத்துல போய் நின்றுட்டு கேட்கறான், டே எதுக்குடா என்ன ஷெட்டுக்குள்ள போக சொல்றீங்கும் போது இப்ப நீ உள்ள போறியா இல்ல புல்லட்டை அவன் தலையில இறக்கட்டாங்கும் போது நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். டே எதுக்குடா தேவையில்லாத வேலை போயிடுறாங்கும் போது என்ன டென்ஷன் ஆகாத, நான் உன் தலையிலையும் புல்லட்டை இறக்கிடுவான், நீ போடாங்கும் போது அவன் உள்ள போயிடுவான். போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அவன் கதற ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த வேம்பியர் இவனையும் முடிச்சிருச்சாட்டுது. இப்ப நம்ம ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தலையிலே அடிக்குதா. அப்படியே அவன் அங்கேயே மயக்கம் போடுறான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட கிரஷ் வந்து எழுப்புறா. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்டா இப்படி படுத்துருக்காங்க போது இவன் வேக வேகமா எந்திரிச்சு ஷெட்டு பாக்குறான். அது ஓப்பன்ல இருக்குது. இப்ப அவசரமா உள்ள போனா அங்க பாத்தீங்க அப்படின்னா இவனோட ஃப்ரெண்டு வந்து வேம்பியரா மாதிரி நின்று எடுக்கிறான். அச்சா இங்க பாரு எனக்கு நிறைய பவர் வந்த மாதிரி இருக்குது, நீயும் வா என்ன மாதிரி மாறிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆளலாங்கும் போது இங்க பாரு என் பக்கத்துல வராத, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு வேம்பியர் இருந்துச்சு அதை என்னடா பண்ணுங்கும் போது அதை அடிச்சு இங்க இருந்து துரத்தி விட்டேன், எனக்கு தெரிஞ்சு நீ நைட்டு உன்னை பழி வாங்குறதுக்கு அவன் வருவான், அதுக்குள்ள நீயும் வேம்பியரா மாறினாதான் அவன் கூட சண்டை போட முடியும் போது வேற சொன்னா கேளு என் கிட்ட வராதங்கிறான். உன்னை நான் கடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து பாயறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ராடு வச்சிருந்திருப்பாரு, அவனோட வயிற்றுலயே இருக்கிறாரு. அவனோட கையை வந்து வெளியே விழுந்தோடனே வெயில் பட்டோன்னு அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. அதனால அவன் ரொம்பவும் துடிச்சு போறான். நம்ம ஹீரோ அவன் உள்ள தள்ளி விட்டு ஷெட்டை சாத்திட்டு வெளியே வந்து அப்படியே ஹீரோயினியை ஹக் பண்ணிட்டு நிக்கிறாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா டோரை உடைச்சிட்டு அவன் வெளியே வந்து விழுறான். சூரிய ஒளி பட்டோன்னா அவன் மொத்தமா பொசுங்கி எரிஞ்சு அங்கேயே செத்து போறான். இப்ப அங்க இருந்த வேம்பியர் தான் தப்பிச்சு போச்சு. எப்படி நீ நைட்டு இவங்களை பழி வாங்க வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால உள்ள போய் நிறைய
நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியாதுல, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வேம்பியரை நான் அடிச்சு வச்சிருந்தேன், அதுதான் எங்க தாத்தா நாய் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருந்துச்சு, அந்த வேம்பியரை இப்ப அவன் தப்பிக்க வச்சிட்டான், எனக்கு தெரிஞ்சு நீ நைட் அது நம்மள கண்டிப்பா பழி வாங்க வரும், நீ இங்க இருந்து போயிருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இங்க பாரு நான் உனக்கோசரம் தான் வந்தேன், உன் கூட என்ன நடந்தாலும் இருப்பாங்க போது அப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகுது. அப்படியே இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேம்பியர் எப்படா வரும்னு சொல்லிட்டு. கரெக்டா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. வேம்பியர் கதவு தட்டிட்டு உள்ள வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த புல்லிங் பண்றதுல 3 பேர் இருந்தானுங்களா, ஒருத்தவங்க கூட செத்து போயிட்டா, மீதி 2 பேர் இருந்தானுங்களா, அவங்க 2 பேரும் இங்க பாரு என்னோட பாஸ் வந்து உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு, வந்ததுக்கு அப்புறம் ஆளவே காணும், என் பாஸ் என்ன பண்ண எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு போது இங்க பாரு சொன்னா கேளுங்கடா, இங்க பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியல, இங்க இருந்து கிளம்பிட்டாங்க போது டே அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, என் பாஸுக்கு என்னாச்சு, என் பாஸ் இங்க இமிடியேட்டா வந்து அவனு சொல்லி நின்றுட்டு இருக்கான். அப்ப இவங்க கூட இன்னொருத்தன் வந்தால அவன் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அசைறத பாட்டு, டே மச்சான் அங்க ஏதோ நிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம போயிடலாமாங்க போது டே கம்முன்னுறா என் பாஸ் எங்கன்னு நீ சொல்றா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். போடா இவனை நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தன் கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த வேம்பியர் அவனை அப்படியே பிடிச்சி மேல தூக்கி அங்கிருந்து புளிஞ்சு ரத்தத்தெல்லாம் கீழே விடுது. இதை பார்த்தோன்னே இவன் பயந்து போய் டே தயவு செய்து கதவு திறங்கடா இங்க ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த வேம்பியர் வீட்டோட மெயின் பிளக்க பிடிங்கி விட்டுருது, வீடு மொத்தமும் இருட்டாயிருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வேம்பியர் உள்ள இறங்கிருச்சாட்டுது. இப்ப இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க, இங்க பாரு இங்க வந்து இறங்கிருச்சு வேம்பியர், அதை நம்ம எப்படியாவது கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வெப்பனை எடுத்துட்டு அந்த வேம்பியர் தேடி தனித்தனியா போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து லைட் எடுத்துட்டு அவங்க தாத்தா ரூம் பக்கம் போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு துப்பாக்கி இருக்குது. சரி வந்துச்சுன்னா இதை வச்சு போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. அதுல தோட்டா இல்ல, சரி தோட்டாவை தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. இந்த புல்லிங் கேங்ல இருந்து ஒருத்தவனால அவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கு போறான். அந்த இடத்துல ஜன்னல் திறந்து இருக்குது. அப்படியே பொறுமையா போய் அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்றான். எப்பாடா அப்படிங்கும் போது பின்னாடி பார்த்தா இவங்களோட ஒருத்தவனால அவன் வேம்பியரா மாறி நின்று இவனை கடிக்க ஆரம்பிக்கிறான். இதுல தெரிஞ்சிருச்சு இவனும் வேம்பியரா மாறிட்டான். இப்ப வீட்டுக்குள்ள மொத்தம் 3 வேம்பியர் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த வேம்பியர் வந்து நம்ம ஹீரோயினோட வாயை புத்தி தரன்னு இழுத்துட்டு போயிது. அவங்க கத்திடுறாங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோக்கு கேட்டோன்னா பயப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா இவனுங்க 2 பேரும் வேம்பியரா மாதிரி இவனை கடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவங்க தாத்தாவோட ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு புல்லட்டை தேட ஆரம்பிக்கிறான். புல்லட்டை போட்டு அப்படியே இந்த வேம்பியரோட வாயில வச்சு சொல்றான். அந்த புல்லட் வாயை தொலைச்சிட்டு வந்து இன்னொருத்த மேல பட்டு 2 வேம்பியர் அங்கேயே சாகுது. இப்ப ஹீரோயினி இழுத்துட்டு போச்சுல, அந்த வேம்பியரை தேடி நம்ம ஹீரோ பரனுக்கு போறோம். அங்க போய் துப்பாக்கி அந்த வேம்பியர் முன்னாடி காமிச்சு மரியாதையா அவளை விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த வேம்பியர் வேகமா ஓடி வந்து அந்த துப்பாக்கி தள்ளி விட்டுருது. அந்த துப்பாக்கி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு பக்கத்துல போயிருது. அப்படியே நம்ம ஹீரோவோட கழுத்தை நெரிச்சு கொல்லலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி துப்பாக்கி வச்சு சொல்றாங்க, அந்த புல்லட் அது மேல பட்டுருச்சு, ஆனா அந்த வேம்பியருக்கு எதுவுமே ஆகல. இந்த பக்கம் திரும்பி உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப நம்ம ஹீரோவோட டேன் அவர் ஏதாவது பண்ணல. ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா பரன் மேல உட்காந்துருக்கும் போது ஒரு கத்தி தூக்கி அடிச்சிருப்பாரு. அந்த கத்தி எறியறத வர நம்ம ஹீரோக்கு கை வந்த கலை, இதை வச்சு அதை ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதோட உன்னோட கதை முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எறிகிறாரு. ஒரு ஜான் விளைக்கிறது நேரா போய் ஹீரோனோட நெஞ்சிலே அமுத்திடுது. அட பாவி இப்படி கத்தி வச்சு குத்திட்டே இருக்கும்போது யோ சாரி அப்படிங்கிறான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வேம்பியர் வந்து நான் ஒன்ன ஃபர்ஸ்ட் கொல்றேன்டான்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல வந்து இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி ஒரு கோடாலியை எடுத்துட்டு வந்து இந்த வேம்பியரோட தலையை வெட்டி தனியாவே எடுத்துடுறாங்க. அவ்வளவுதான், எல்லா வேம்பியரையுமே கொன்னாச்சு. கொன்ன மொத்த வேம்பியரையும் எடுத்துட்டு வந்து அந்த செட்டுக்குள்ள போட்டு பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க தி ஷெட்னு. ஹே எப்படி இருந்துச்சு படம்? ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், நல்லா தான் இருந்துச்சு. நீங்க லாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் பெருசா இருக்காது. நார்மலா நம்ம ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு பயங்கரமான படத்தோட உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் பாய் எவ்ரிவன்.